ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸ்லேருந்து தியா ஃபுட்ஸுக்கு மாறியாச்சு. இப்போ நம்ம தியா ஃபுட்ஸில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா லெமன் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியாக எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த லெமன் சாதம் செய்யுது எப்படின்னு போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தியா ஃபுட் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபிஸில் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். நான் 3 பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை பருப்பு, இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 4, பச்சை மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த பொருட்கள்லாம் இருந்தாலே போதும். இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயும் நம்ம கூடவே சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும் கடலை பருப்பு, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில பேர் சாப்பாடு செய்யும்போதே உப்பு சேர்த்து செஞ்சிடுவீங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் இதில் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா வாசனைக்காக 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அது கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறமா பார்க்கலாம். இது எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ தான் நம்ம லெமன் ஜூஸை இதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த டைமில் நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் ஊற்றிக்கலாம். லெமன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் லெமன் சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால தான் நான் 3 பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்துருக்கேன். அதுவும் பெரிய பழத்தோட சாறை இப்போ நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த சாப்பாட்டில் தான் நான் அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த சாப்பாடு ஃபுல்லாகவே நமக்கு அதை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சாப்பாடில் நான் உப்பு சேர்க்காமல் சமைச்சிருக்கேன். அதனால தான் நான் அதில் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அதில் சேர்க்க வேணாம். ரெண்டுத்துலேயுமே உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு கரைக்கும். அதனால தான். இப்போ நம்ம இதை சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு வாட்டியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 1 டைம் சேர்க்கும்போது பத்தலை சாப்பாட்டில். அதனால் இன்னொரு வாட்டி நம்ம எல்லாமே ஒரேடியாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்பவே புளிப்பாக இருக்கும். நமக்கு கரெக்டான புளிப்பு வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை நீங்கள் அதிகமாக சேர்த்து ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் அதுலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டாக ஆகிடும். நான் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் சாப்பாடு இருந்தாலே போதும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.